إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في محكم تنزيله العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் சர்வ வல்லமை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து அதிகாரங்களெல்லாம் செய்து வருகின்ற வல்லோன் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் முழுவதுமாக வேலை செய்கிறார்களோ அத்தனை மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெரும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். உசிக்கும் வையாய் அவ்வளம்பி தக்குவல்லாஹ். சகல சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுகிற மக்களாக அவன் அடிப்படையிலும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின் அடிப்படையிலும் நம்ம வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக என்ற துவாவோடு முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மக்களிடையே சமாதானம் செய்து வைப்பதை தவிர அவர்களின் இரகசிய பேச்சுக்களில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை. நன்மையான விஷயங்களையும் சதக்கா என்ற தர்மத்தையும் ஒருவருக்கொருவர் சீர்திருத்தம் சமாதானங்களை செய்து நல்லிணக்கங்களை பேணக்கூடிய விஷயத்தை தவிர வேறு எந்த விடயத்திலும் லா ஹைர் நன்மை இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இந்த மூன்று விடயத்திற்காக ரகசியம் பேசலாம். அதில் ஒன்று, ஒருவரை ஒருவர் இஸ்லாஹ் என்ற சீர்திருத்தத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்காக ரகசியம் பேசுவதனால் இணக்கம் ஏற்படுகிறது என்றால் அந்த இணக்கத்தை நல்லிணக்கத்தை நீங்கள் ஆக்கி கொண்டால் அந்த ரகசியம் குற்றமல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நிசாவுடைய 114வது வசனத்திலே பதிவு செய்கிறான். ஆக ஒரு சமூகத்தின் மீது மிக முக்கியமான கட்டமைப்பு என்பது, சமுதாயத்தில் மிக முக்கியமான அவசியமானது என்னவென்றால் ஒருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய புரிதல், நல் இணக்கங்கள். ஒரு முஸ்லீம் சகோதரர் இன்னொரு சகோதரர் மீது, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருடைய பிற சமயத்தவர் மீது நல்லெண்ணங்களை, நல் புரிதல்களை, நல்லிணக்கத்தை இஸ்லாம் வரவேற்று கொண்டிருக்கிறது. இதை நான் முதலாவதாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். மற்ற விஷயங்களை தொடராக நீங்கள் புரிந்துவதற்கு ஒவ்வொன்றாக நான் சொல்லி வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஹிரா என்ற மலைக்குகையிலிருந்து ஓடோடி வேர்த்து நடுங்கி, குளிரோடு வேர்த்தல்ல குளிர்ந்து நடுங்கி வந்து ஜம்மிலூனி யா ஹதீஜா, என்னை போர்த்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்விடம் சொன்ன பொழுது அந்த நீண்ட செய்தியில் முக்கியமான செய்தி, இவர்தான் இறை தூதர் என்று ரசூலுல்லாவை முஹம்மதை ரசூல் என்று சொன்னவர் யார்? ஒரு கிறிஸ்தவர், ஒரு வரக்கா என்ற ஒரு கிறிஸ்தவர். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சான்று பகிர்ந்த முதலானவர் யார்? ஒரு கிறிஸ்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாவுக்கு எதிராக செயல்படாமல், நீங்கள் வருவீர் என்ற வருகை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் இறுதி தூதர், இந்த மண்ணுக்கு வந்த, உலகத்திற்கு வந்த கடைசி தூதர் என்பதை
ஒரு கிறிஸ்தவ அறிஞர் சான்று பகர்கிறார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இறை தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுத்து சௌர் குகையிலே ஆட்டை ஓட்டி எதிரிகளுக்கு தெரியாமல் ஒவ்வொரு நேரமும் இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 நாட்கள் அந்த சௌர் குகையிலே பாலை கறந்து கொடுத்தவர் ஒரு முஸ்லிம் அல்ல, ஆமீர் பின் ஃபுஹைரா என்ற ஒரு கிறிஸ்தவர். இறை தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மதீனாவுக்கு போகிற ரூட்டை வழியை காட்டாமல் எதிரிகளிடமிருந்து முஹம்மதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லிம் யோசிக்கவில்லை, ஒரு மூமின் யோசிக்கவில்லை. இப்னு அர்கம் தைலமி என்று சொல்லக்கூடிய சிலை வணக்கத்தை மேற்கொள்கிற ஒரு மக்காவுடைய ஒரு குஃபார் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த வழியில் செல்லாமல் வேறு வழியாக செல்லுங்கள் என்று ரூட்டை போட்டு கொடுத்து நபிகள் நாயகத்தை பாதுகாப்பு அரணாக நின்றது ஒரு சிலை வணக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய இப்னு தைலமி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை வணக்க வழிபாட்டுக்குரியவர். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அற்புத மனிதர், நல்லிணக்கத்தின் கதாநாயகர், இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற தலைவர் கிடைப்பாரா என்று யோசிக்கவே முடியாத ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின்பு நீங்கள் வரலாறை படித்தால் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், மதீனா சாசனம் என்ன படிக்கணும் நீங்க? சாசனம், மதீனா சாசனம். அந்த மதீனா சாசனம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதற்கு பின்பு பனு குரைலா பனு நலீர் என்று சொல்கிற அந்த யூத கூட்டத்தை அழைத்து உங்கள் மத வழிப்படையில் நீங்கள் வணங்கலாம், உங்களுடைய வணக்க வழிபாடை நீங்கள் இந்த மதீனாவில் மேற்கொள்ளலாம், முழு பாதுகாப்பை நாங்கள் வழங்குகிறோம், முழு சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்குகிறோம். ஒருவர் இன்னொருடைய ஆலயத்தை, ஒருவர் இன்னொருடைய சமயத்தை, ஒருவர் இன்னொருடைய தேவாலயத்திற்கு பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும். யாருடைய தேவாலயத்தையும் அத்துமீறி நுழைந்துவிடக்கூடாது. ஒருவருடைய சமய வழிபாட்டை இன்னொருவர் சமயத்தை தாண்டி அதை அவருக்கு வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த மதீனாவில் முழு பாதுகாப்போடு சுதந்திரத்தோடு வாழலாம் என்று மதீனாவுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே குபா என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளிவாசல் அமர்ந்து மதீனா சாசனம் என்று பிற சமயத்தை சார்ந்த அழிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள், வாக்குறுதிகளை மீறக்கூடியவர்கள், எந்த சமாதான ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளாத யூத கூட்டத்தை அழைத்து மதீனா சாசனம் என்று இறை தூதர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி முழு அரணாக நாங்கள் நிற்போம், நீங்கள் சந்தோஷமாக இந்த மதீனாவிலே வாழலாம் என்று அந்த மக்களை அழைத்து சொன்ன தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அற்புதமான நல்லிணக்கத்தின் நாயகர். பாசத்துக்குரியவர்களே, நஜ்ரான் என்ற தேசம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார் என்பதற்காக தேடி ஓடி வருகிறார்கள் நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கு கிறிஸ்தவ அறிஞர்கள். அவர் என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறார், என்ன செய்தியை மக்களுக்கு பேசுகிறார், நாங்களும் அவரை சந்திப்போம் என்று சொல்லி மதீனாவுக்கு பெரிய கிறிஸ்தவ கூட்டமே வருகிறார்கள். வந்து நபிகள் நாயகத்திடம் உரையாடுகிற போது அவர்களை வாசலிலே மதீனாவில் ரசூலுல்லாஹ் வரவேற்று அமர வைத்து உபசரித்து அவர்களுக்கு மார்க்கத்தை தாவா செய்கிறார்கள். கிறிஸ்தவ அறிஞர்களுக்கு அவர்களுக்கான வணக்க வழிபாடுக்கான நேரம் வருகிறது. எங்கள் முறைப்படி எங்கள் வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு இடம் வேண்டும் என்று கிறிஸ்தவ அறிஞர்கள் சொன்ன உடனேயே மதீனாவில் ஒரு ஓரத்தில் அவர்கள் வணங்குவதற்காக வழிபாட்டு இடத்தை ஒதுக்கி கொடுத்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹலீஃபா உமருடைய காலத்தில் ஜெருசலத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது வக்து வந்துருச்சு. யூத அறிஞர்களோட அக்ஸா யாருக்கு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்குது. தொழுகைக்கான நேரம் வருது. ஹலீஃபா உமர் கேட்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு, தொழுவதற்கு நேரம் வந்து விட்டது, எங்கே தொழுகிறது? இந்த அங்கேயே தொழுவுங்களேன். அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் யூத அறிஞர்கள் சொல்லுவார்கள், நான் இங்கே தொழுது விடுவேன், ஆனால் பிற்காலத்தில் உமருக்கு பின்னால் என் சமூகத்திலே ஒரு கூட்டம் வந்து இது உமர் தொழுத இடம், எனவே இது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி யாராவது வந்து உரிமை கொண்டாட கூடும். எனவே இந்த இடம் வேண்டாம், தேவாலயம் வேண்டாம், குப்பை கிடங்கா இருக்கக்கூடிய பின்பக்க பகுதியை நாங்கள் சுத்தப்படுத்தி அழகாக்கி அந்த விறகுகளை சுள்ளிகளை எல்லாம் தூக்கி வீசி பாங்கு சொல்லப்பட்டு அங்கே தொழுகை நிறைவேற்றுகிறார் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். அற்புதத்தின் அண்ணலம் பெருமானாருடைய வழியில் வந்த அற்புதமான நபித்தோழர் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள், இன்னும் சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு ஹலீஃபா,
ஒரு மிகச்சிறந்த ஒரு கலீஃபா, அவருடைய கவசம் திருட்டு போகிறது. கிறிஸ்தவருடைய ஒருவருடைய கையிலே கவசம் இருக்கிறது. அந்த கவசத்தை எனக்குரியது என்று மிக தெளிவாக தெரிந்தும் கூட அடாவடித்தனமாக ஆட்சதிகாரம் கையில் இருக்கிறது. கலீஃபா அலி ரலியல்லாஹு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் அவனிடமிருந்து அந்த கவசத்தை தனக்குரியதை வாங்கிக் கொள்ளலாம் என்றாலும் கூட நீதிமன்றத்தை நாடுகிறார். வழக்கை கலீஃபா தொடர்கிறார். நீதிபதி கேட்குகிறார் யாருக்குரியது என்று. அந்த கிறிஸ்தவனும் எனக்குரியது என்று சொல்கிறார். கலீஃபா அலி ரலியல்லாஹு எனக்குரியது என்று சொல்கிறார். இப்போது சாட்சி யார் என்று கேட்கப்படுகிறது. ஒரு சாட்சி அலி ரலியல்லாஹுவிடம் கேட்டவுடன் கொண்டு நிறுத்துகிறார்கள். அலி ரலியல்லாஹு வருகிறார்கள். நீ சொல் யாருக்குரியது இந்த கவசம். அந்த இளைஞர் சொல்கிறார் இது அலி ரலியல்லாஹுவுக்கு உள்ளது என்று சொல்கிறார் சாட்சியாளர். இப்போது வழக்கறிஞர் நீதிபதி கேட்பார், உனக்கும் அலிக்கும் என்ன சம்பந்தம்? என் சொந்தக்காரருடைய சாட்சி இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தள்ளுபடி. கவசம் அலி ரலியல்லாஹுக்குரியது என்று தெரிந்தும் கூட அது கிறிஸ்தவருடைய கையிலே போகிறது. குற்ற உணர்வின் காரணமாக தனக்குத்தானே வேதனைப்பட்டதுடைய விளைவாக சில நாட்களுக்கு பின்பு கலீஃபா அலி ரலியல்லாஹுவை தனிமையிலே அந்த கிறிஸ்தவர் சந்தித்து இது உங்களுக்குரியதுதான் என்று சொல்லி அந்த கவசத்தை அலி ரலியல்லாஹுவிடமே ஒப்படைக்கிறார். நான் கேட்கிற கேள்வி, நீங்கள் புரிகிற பாடம், ஏன் அலியே நீங்கள் இந்த காரியத்திற்காக ஒரு வழக்கை தொடர்ந்தீர்கள்? விரும்பினால் கலீஃபா தானே நீங்கள். இந்த கவசத்தை அந்த கிறிஸ்தவனிடமிருந்து எடுத்துக் கொள்ளலாமே, ஏன் வழக்கறிஞரை தொடர்பு கொண்டீர்? ஏன் வழக்கை நீதிமன்றத்தில் விளையாடினீர்? அதை வழக்கு தொடர்ந்து கேட்ட பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், கவசம் ஒரு முஸ்லிமுடைய கையில் இருக்கவில்லை. யார் கையில் இருந்தது? ஒரு கிறிஸ்தவருடைய கையில் இருந்தது. அதை அடாவடியாக எனக்குரியதான் என்று கோபத்தில் நான் பிடுங்கினால் அவருடைய மனம் பாதிக்கும் என்பதனால் அது யாருக்குரியது என்பதை நீதிமன்றமே பார்த்துக் கொள்ளட்டும். அவர் பிற மதத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் என்பதனால் நான் வழக்கை நீதிமன்றத்திலே தொடர்ந்தேன் என்று வரலாறு கண் முன்னால் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது என்றால், பாசத்துக்குரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லிணக்கத்தை இந்த உலகத்தில், சமய நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை விதைத்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் தெள்ளத் தெளிவாக யூத வீடுன்னு தெரிஞ்சும் கூட அந்த பெண்மணி விஷம் தோய்ந்த கறியை சாப்பிட வந்தபோது கூட அந்த உணவை சாப்பிட்டார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய அழிச்சாட்டியம் இருக்கும், எவ்வளோ பெரிய திட்டம் இருக்கும். விருந்தோம்பலுக்கு அழைக்கப்பட்டவுடன் ஒரு யூத பெண்மணி என்று தெரிந்தும் கூட விருந்தோம்பலை மறுத்துவிடக்கூடாது. இன்ன பிற சமயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவள் அழைப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அந்த மரியாதையை பேண வேண்டும் என்பதற்காக மாமனிதர் நபிகள் நாயகம் நல்லிணக்கத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட பின்பு இறைச்சியில் விஷம் தூவப்பட்டிருக்கிறது. சென்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடயம் ஒரு யூதனுடைய கையில் இருந்து அது மீட்கப்படாமலேயே ஹபீப் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை நாங்கள் பேசினாலும் கூட இந்த நல்லிணக்கத்தை இந்த உலகத்தில் விதைத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புரிந்துணர்வு வேண்டும். நீங்கள் அதை ஒருவரை பற்றி அறிதல் வேண்டும். ஒரு சமயத்தை சார்ந்தவர் இன்னொரு சமயத்தை திட்டாதீர்கள். ஒரு மத வழிபாட்டுக்குரியவர் ஆலய வழிபாடு எனக்குரியது என்று இன்னொருடைய ஆலயத்திற்குள் நுழையாதீர்கள். ஒரு கடவுளை இன்னொரு கடவுளை பின்பற்றக்கூடியவர் இன்ன பிற சமயத்துடைய கடவுளை ஏசாதீர்கள். அவர்கள் அறிவில்லாமல் கடவுளை இறைவனை ஏசி விடுவார்கள். இப்படிப்பட்ட பக்குவமான பண்பை இந்த உலகத்திற்கு சொல்லித்தந்த தலைவரை நாம் படிக்க வேண்டும். இந்த தேசம் படிக்க வேண்டும், இந்த உலகம் படிக்க வேண்டும், இந்த நாடு படிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதற்கான கண்ணியமான அழகான உரையாடலை பேராசிரியர் அருண் சொல்கிறார். நான் ஆச்சரியப்படுகிறேன் முஹம்மது ரசூலுல்லாவை. அவர் சொல்லக்கூடிய விடயத்திலே எனக்கு பிடித்தமான தத்துவம், தனித்துவம் என்னவென்றால், கடவுளை வணங்கு, கடவுள் அல்லாஹ்வை நீ வணங்கி அவனை பின்பற்று, அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்கி விடாதே என்ற அந்த இணை கற்பிப்பு விஷயத்தை நான் படித்தபோது புரிகிறது. அது இணை கற்பிப்பதினால் சமய நல்லிணக்கம் கெடாது. இணை கற்பித்தால் எல்லோரும் சேர்ந்து வணங்கலாமே, எல்லோரும் சேர்ந்து ஒரு வணக்க வழிபாடை நீனும் நானும் வணங்கலாமே, அதை புரிந்துணர்வு கொள்ளலாமே, அது தப்பு. அவர் சொல்கிறார், தனித்துவமான தேசத்தில் நான் படித்த மதத்தினுடைய கோட்பாடிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் தனித்துவமான கோட்பாடு என்னவென்றால், இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்பது மட்டும்தான். இறைவனுக்கான தகுதியை கீழே இறக்காமல் மேலே உசத்தியாக இஸ்லாம் பார்க்கிறது. எனவே இந்த மார்க்கத்தில் தலையாய விஷயம்
கடவுளுக்கு இணையாக யாரையும் கொண்டு வந்துவிடக்கூடாது, அதில் ஏற்படுத்த வேண்டும் நல்லிணக்கம் என்ற 2024 அவர் பேசிய மீலாது மேடையுடைய நிகழ்வுடைய தொகுப்பை நான் படித்தபோது இதே போன்று பல அறிஞர்கள் பேசுகிறார்கள். முக்கிய கருத்து நல்லிணக்கம் என்பது இறை கடவுள் வழிபாட்டை விட்டு, இறைவனுக்கு சேர கடமையை விட்டுவிட்டு அவனுக்கு இணையாக்க ஒன்றை நிப்பாட்டி நல்லிணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அதை செய்து இந்த நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை என்பதை இஸ்லாம் தெளிவாகவே பதிவு செய்கிறது. பாசத்துக்குரியவர்களே, பேரழிவும் என்னை நடு ரோட்டில் ஒருத்தன் விட்டுவிட்டால், என்னை நடாந்திரத்தில் என்னை ஒருவன் என் குடும்பத்தை என் சொத்தை அபகரித்து விட்டால் அது இழப்பு என்று நாம் கருதுவது தவறு. இழப்புத்தான். ஆனால் உண்மையிலே பேரிழப்பு என்னவென்றால், நான் கொண்ட கொள்கையில், நான் கொண்ட மார்க்கத்தில், நான் பின்பற்றுகிற சத்திய ஷரியத்தில் ஈமானில் பலவீனப்பட்டால், நான் கொண்டிருக்கிற கொள்கையிலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு தடம் புரண்டால், நான் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கோபக்காரனாக, இறைவனுக்கு முன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் மறுமையில் நிற்பேனே, அதுதான் எனக்கு மாபெரும் பேரிழப்பு. என் சொத்து போவதை விட, நடுரோட்டில் நான் நிற்கப்படுவதை விட, எனக்கு ஏற்படுகிற எல்லா விதமான இழப்புகளை விட எனக்கு பெரும் இழப்பு என்னவென்றால், நான் கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் நான் பலவீனப்பட்டோ, அந்த கொள்கையை நான் சமரசம் செய்தோ, அந்த கொள்கையை நான் பலவீனமான முறையில் நான் நின்று செயல்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடிய அந்த நாளில் ஏற்படுகிற இழப்பு தான் பெரும் இழப்பு என்பதை இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுமுல்லா அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார்கள். பாசத்துக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்காக, பிற மக்களுடைய நேசத்திற்காக, ஒரு சில மக்களுடைய சில காரியங்களுக்காக நாளை இந்த தேசமும் இந்த மக்களும் நம்மளை அனுசரிப்பார்கள், அன்பாக அரவணைப்பார்கள் என்பதற்காக நிச்சயமாக இவர்கள் எவரும் நாம் செய்கிற குற்றங்களுக்காக, நாம் செய்த சில காரியங்களுக்காகவோ வந்து நிற்க மாட்டார்கள், பரிந்து பேச மாட்டார்கள், நமக்காக சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்ய வரமாட்டார்கள். நம்முடைய அமல், நம்முடைய செயல், நம்முடைய இபாதத், நம்முடைய கொள்கையை நாம் சரியாக உறுதியாக நாம் நின்னால் இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இருப்பான். ஒரு முஸ்லிம் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் தப்பிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை வரக்கூடிய ஒருவன் தான் உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம். நான் யாருடைய அனுசரணை வேண்டும் என்றோ, நான் யாருடைய பாசநேசம் உறவு வேண்டும் என்றோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கடமையான வணக்க வழிபாட்டை, அகீதாவை, கொள்கை விஷயத்தில் சமரசம் நான் செய்தால் இந்த மக்களும், இந்த நாடும், இந்த தேசமும், நான் பார்க்கிற மக்களும் நாளை மறுமையில் என்னை கைதூக்கி சொர்க்கத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தவே மாட்டார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தெளிவாக பொதுவான செய்தியை உள்ளத்தில் பதிவு செய்கிறேன். எந்த காலமும், இந்த காலம் அல்ல, எந்த காலமானாலும் சரி இவர்களா தூக்கி நிறுத்துவார்கள். எனக்கு நானே, அவர்களுக்கு அவர்களே, என் மனைவிக்கு மனைவியே, என் பிள்ளைக்கு பிள்ளையே, என் தாய்க்கு தாயே, அவரவர் விசாரணை சந்திக்க வேண்டியிருப்பதனால் ஒரு காலமும் கொள்கை விடயத்தில் சமரசம் செய்யாமல் நம்முடைய வாழ்வை கொண்டு போவதுதான் சிறப்பு. அது செய்தால், சமரசம் செய்தால், அகீதாவில் கை வைத்தால், கொள்கையிலே கை வைத்தால் அது ஒரு பெரிய விஷயமில்லை என்பதை நாம் நினைப்பதற்கு ஷைத்தான் தூவிவிட்டால் அதுதான் பெரும் பேரிழப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுஹைப் பின் சினான் மக்காவில் மதீனாவுக்கு போகிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி, சாதாரண ஆள் கிடையாது ஜி, பெரிய சஹாபி. பார்ப்பதற்கு உங்களுக்கு ரோமபுரியை சார்ந்தவர் சுஹைப் பின் சினான் ரூமி ரலியல்லாஹு அவர்கள். மக்காவில் மதீனா ஹிஜ்ரத் செல்கிறார். மக்காவுடைய எல்லையிலே, மதீனாவுடைய ஆரம்ப எல்லையிலே மக்காவுடைய முழு முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள், முழு குஃபார் இருக்கிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செல்ல போகிறார் என்று தெரிந்தவுடன் ஒட்டுமொத்த கூட்டமும் அவரை தடுப்பதற்காக நிற்கிறார்கள். இப்போது முஷ்ரிக்குகள் கேட்கிறார்கள், எங்கே போகிறாய்? மதீனாவுக்கு போகிறேன், ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் பார்க்க. நீ போகக்கூடாது. போவேன். பேச்சுவார்த்தை. உங்களுக்கு என்ன வேண்டும்? என் செல்வம் வேண்டுமா? சுஹைப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என் செல்வம் வேண்டுமா? இந்தந்த வீட்டில் மக்காவில் என்னுடைய செல்வம் இருக்கிறது. சொத்து வேண்டுமா? மக்காவில் இன்னாருடைய வீட்டில் என்னுடைய சொத்துக்கள் இருக்கிறது. அடிமைகள் வேண்டுமா உங்களுக்கு? இன்னென்ன நபர்கள் அடிமையாக ஒரு வீட்டுக்குள் அமர்ந்திருக்கிறார்கள். என் சொந்த அடிமைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், சொத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், திர்கமை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா காசையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அடிமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு காலமும் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுவேன் என்றோ, இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை நீங்கள் தடுத்து நான் நிறுத்தப்படுவேன் என்பது மட்டும் ஒரு காலம் நடக்காது. ஹதீஸ் வருகிறது,
என் கையில் இருக்கக்கூடிய அம்புகள் எல்லாம், என் கூட்டில் இருக்குல்ல இந்த அம்புகள் எல்லாம் கடைசி அம்பு உடைகிற வரைக்கும். எப்படிப்பட்ட வார்த்தை? கடைசி அம்பு உங்களை எதிர்த்து என் அம்புகள் எல்லாம் கடைசி வரைக்கும் காலியாகிற வரைக்கும், உடைகிறதில்ல காலியாகிற வரைக்கும், என்னுடைய வாள்கள் உங்களை எதிர்த்து அந்த வாள்கள் உடைகிற வரைக்கும் இந்த சுஹைப் போராடுவேன். என் புனித பயணத்தை, என் அண்டை நாட்டுக்கு நபிகள் நாயகம் இருக்கக்கூடிய ஊருக்கு செல்லக்கூடிய அந்த அழகிய ஹிஜ்ரத் பயணத்தை நீங்கள் தடுத்தால் நான் உங்களோடு போராடுவேன், இந்த கொள்கை விடமாட்டேன். நீங்கள் என்ன வேண்டுமோ அதை, சொத்தையும் அடிமைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இப்போதே சொல்கிறேன், யார் யார் வீட்டில் சொத்து நகை பணம் எல்லாம் இருக்கிறத எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவங்களுக்கு என்ன தேவை? சொத்து தானே வேணும், காசு தானே வேணும், அடிமை தானே வேணும். அதை எடுப்பதற்கு ஒட்டுமொத்த குறைஷ்களும் சென்றார்கள். அந்த சொத்தை அபகரிப்பதற்கு உள்ளே சென்றார்கள். சுஹைப் பின் சினான் ரூமியை நிம்மதியாக மதீனாவுக்கு விட்டார்கள். வருகிறார் யாரு? மதீனாவுக்கு வருகிறார் சுஹைப் ரலியல்லாஹு. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா சுஹைப், யா சுஹைப், அப்ஷிர் யா சுஹைப், ரபிஹல் பைஅ யா சுஹைப், சுப செய்தி பெற்றுக்கொள். மக்காவுடைய மதீனாவுடைய ஆரம்ப எல்லையிலே மக்காவுடைய குஃபார்கள் உன்னை கொள்கையை விட சொல்லி இந்த ஊருக்கு வருவதை தடுக்க சொல்லி நிர்பந்திக்கப்பட்ட போது அனைத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீ விலை பேசினாயே, அந்த வியாபாரத்தை அல்லாஹ் வெற்றியாக்கி விட்டான். உன் வியாபாரம், உன் கச்சோடம், கேரளாவில் மலையாளத்தில் சொல்றாங்க கச்சோடம், ஒன்ற கச்சோடம் வெற்றியாகிவிட்டது, உன் வியாபாரம் வெற்றியாகிவிட்டது. உன்னுடைய அந்த அந்த பேச்சுவார்த்தை, வியாபார ஒப்பந்தத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு குர்ஆன் வசனத்தை இதோ இப்பதான் அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம்? வமினன் நாஸ் மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத் வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தார்கள். இன்ஷா அல்லாஹ். யஷ்ரி என்றால் தங்களையே விற்றார்கள். என்ன வேண்டும் உனக்கு, ஆனாலும் கொள்கை விட மாட்டேன், என்ன வேண்டும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உன்னால் தொடக்கூட முடியாது, எடுத்துக்கொள். அப்படிப்பட்ட கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அந்த பணியை செய்தார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ் அடியார் மீது மாபெரும் கருணை உள்ளவனாக இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இப்படி அர்ப்பணம் செய்பவர்களை, இப்படி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ஒன் விஷயத்துல இப்பதான் வசனம் இருக்கிறான். சுஹைபே, ஒரு வியாபாரம் வெற்றி ஆகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அரவணைத்து ஆற தழுவி ஆலிங்கனம் செய்கிறார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துனியாவா ஆஹிராவான்னு கேட்டால் இந்த உலகத்திற்காக சமரசம் பண்ணலாமா? நான் கேட்குறேன், உலகத்துக்காக சமரசம் பண்ணிடலாமா? அற்பமான துனியாவா நிரந்தரமான ஆஹிராவான்னு கேட்டால் ஆஹிராவுக்கு முன்னால் கொஞ்சம் கூட நிற்பதற்கு தகுதியற்றது இந்த துனியா. எந்த காலமும் சமரசத்திற்கான ஆள் எனக்கு இல்லை. ஆமாம், நல்லிணக்கம் எதில் பேணும் நான் சொல்கிறேன், நல்லிணக்கம் எதில் இருக்கிறது அதையும் சொல்லணும்ல. நல்லிணக்கம் மிக தெளிவான நல்லிணக்கம் மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகளை விட்டுவிட்டு, கொள்கையை விட்டுவிட்டு ஒருவரை நிர்பந்திக்காதீர்கள் நல்லிணக்கத்தை, ஒருவரை ஏசாதீர்கள் பிற மதத்தவர்களை, ஒருவர் மீது இன்னொன்றை திணிக்காதீர்கள், ஒருவர் மீது இன்னொன்றை நீங்கள் வெறுப்பை காட்டாதீர்கள், தாவா செய்யுங்கள், அன்பான அழைப்பை கொடுங்கள், அவர் விஷயத்தில் நன்மை நாடுங்கள், அவர் விஷயத்தில் கொள்கைக்கு பிரச்சனை இல்லாத எல்லா காரியத்திலும் ஒன்றுபடுங்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு ஆட்டம் வந்தால், என்ற கொள்கைக்கு சின்ன நடுக்கம் ஏற்பட்டால், கொள்கையை தள்ளிட்டு இந்த உலகத்தில் சில விஷயத்தை செஞ்சு இணக்கம் ஏற்படணும் ஒரு காலம் போயிடக்கூடாது. கொள்கைதான் முக்கியம். மற்ற எல்லா விஷயத்திலையும் உறவு கொண்டாடலாம், கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்யலாம். என் அண்டை வீட்டுக்காரன் ஒரு சகோதரன் என்றால் அவனுக்கு பசித்தால் உணவு கொடுக்கலாம், அவன் கஷ்ட நஷ்டங்களை பங்கு கொள்ளலாம், அவனுக்காக ஓடி உழைக்கலாம், அவன் காரியத்தில் நின்று அவனுக்கு சமாதானம் செய்யலாம். அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி சென்று அவனுக்காக நின்று சமூகத்தில் நின்று களமாடி அவன் பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் இல்லை, இலாஹ கடவுள் இல்லை, இல்லா தவிர அல்லாஹ், இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் ஆட்டம் வந்தால் கூட அடிப்படையே எனக்கு ஆட்டமாக இருந்தால் அதைத்தான் நான் தூக்கி பிடிப்பேனே தவிர எந்த நல்லிணக்கமும் எந்த விட்டு கொடுத்தலும் இஸ்லாத்தில் இல்லை என்பதை எனக்கும் முதலாவதாக உங்களுக்கும் வசியத்தாக சொல்கிறேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் நோ காம்ப்ரமைஸ் இன் ஆகிரா. ஆகிரா விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இந்த உலகத்தின் விஷயங்கள் வா புடிச்சு இழுக்கிறாங்க, இந்த வர்றேன் தா முகமது, இந்த வர ஓடி வர்றேன், அடிக்க வர்றாங்க, அடி. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்து இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இப்போது கூட என்னால் பார்க்க முடிகிறது, இப்போது கூட என்னால் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகத்தை காபா வளாகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்து துன்புறுத்தி ரத்தம் வடிகிறது. காபத்துல்லாவில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக அடி வாங்குகிறார்கள், சிரமப்படுகிறார் ரசூலுல்லாஹ். அந்த ரத்தத்தை தடவி விட்டு இறை தூதர் சொன்ன வார்த்தை என் காதில் விழுகிறது, அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இந்த சமூகத்தை மன்னிச்சு ரஹ்மானே, அறியாமல் செய்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அங்கே சிறுபான்மையாக இருந்ததால் அடி வாங்கினார்கள். நீங்க எப்படி கேட்கலாம், பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் மதீனால, ஏன் அணிஞ்சு படிச்சு போனோம்? சிறுபான்மையாக இருந்ததால் சுஹைப் அடி வாங்கினார், சிறுபான்மையாக இருந்ததினால் பிலால் அடி வாங்கினார், சிறுபான்மையாக இருந்ததால் மக்காவில் சுமையா கொல்லப்பட்டார், ஷஹீதானார். பெரும்பான்மையாக மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பும் ஏன் இறங்கி போனார் ரசூலுல்லாஹ்? ஏன் அரவணைத்தார்? ஏன் ஓடி சென்று அவரை ஆறத் தழுவினார்? ஏன் முனாஃபிக்கை மன்னித்தார்? ஏன் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கான உரிமைகளை பேணினார்? அதுதான் இஸ்லாம். பெரும்பான்மையாக இருந்தால் என் ஆட்சி வந்ததுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யாரையும் அடக்குமுறை செய்யாம அவர்களை அன்போடு பாசத்தோடு நம்முடைய சகோதரர் என்ற அந்த உணர்வை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஆனா கொள்கை விஷயத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தெளிவாக இறை தூதர் சொன்னார்கள். ஷிர்க்கு ஒரு காலம் மன்னிக்கப்படாது. நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப சமீப காலமாக சர்வசாதாரணமாக தர்கா பரவாயில்ல வாழ்த்து செய்தியை போடு, அதுக்கு நான் ஒரு சின்ன அதுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் வாழ்த்து செய்தி போடு. தர்காக்களில் போவதும் ஷிர்கான காரியங்களில் எந்த வடிவத்தில் எது வந்தாலும் அதெல்லாம் தவறில்லை. மக்களோடு இணங்கி போகிறோம், குடும்பங்களில் இணை வைப்பிருப்பதை கண்டுகல. ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஷிர்க் இருக்கும்போது அதை என்னன்னு கண்டுக்கல. பிள்ளைகள்கிட்ட மார்க்கம், தந்தைகிட்ட ஷிர்க்கு, தந்தைகிட்ட கொள்கை, பிள்ளைகிட்ட ஷிர்க்கு, கணவன் மனைவிட்ட மார்க்கம் இல்லை, இதெல்லாம் கண்டுக்கல. சர்வ சாதாரணமாக பல ஆண்டுகள் கடந்து போயிட்டோம். மஸ்ஜிது தக்வாவுக்குள்ள நான் நுழையிறேன்னு சொன்னா, என்னுடைய குடும்பத்தில் இதே கொள்கையை ஏற்று இதே ஜும்மாவில் வர்றது எத்தனை பேர்? நான் வெளிப்படையாக தான் கேட்குறேன், உன் மனசில் பதில் சொல்லிக்கங்க. அடிப்படை அக்கீதாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டால் எனக்கான கொள்கை தான் என் மனைவிக்கும், எனக்கான கொள்கை தான் என் தந்தைக்கும் என் பிள்ளைகளுக்கும். இதை தெளிவாக புரிந்து அதை சரியான நீரோட்டத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த கொள்கை ரீதியான உறவைத்தான், அந்த கொள்கை ரீதியான பாசத்தை தான் மாஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த மஸ்ஜிதுகளிலே பொது இடங்களிலே ஒன்று சேர்க்கிறது, பாசத்தோடு அரவணைக்கிறது, சந்திக்க வைக்கிறது. மாஷா அல்லாஹ். காரணம், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு நம் வாழ்வை கொண்டு வந்தவர்கள். இந்த கொள்கைக்கு இடைஞ்சலாக ஷைத்தான் ஒரு இடைச்சொற்களை ஏற்படுத்தி மீண்டும் இணை வைப்புடைய செயல்களையோ சாயல்களையோ ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது சந்தர்ப்பத்தில் நமக்கு மக்களுடைய அன்பை பெறுவதற்கோ பொதுவான விஷயங்களுக்கோ பொதுவான காரியங்களுக்கோ நின்று அதை நான் ஓகே என்று சொன்னால் லா யஜூஸ், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய அமல்கள் அழிந்துவிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிரிகளுடைய கோழைத்தனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதிரிகளுடைய சிந்தனைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். எதிரிகள் எப்படியெல்லாம் போகிறார் என்பதற்காக திட்டமிட்டு சில காரியங்களை செய்கிறார்கள். சிலர்கள் முகம்மதா முருகனா என்று பேசக்கூடிய அளவுக்கு விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுவுமே இல்லை, அப்படி எந்த சிக்கலும் இல்லை. ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாட்டுக்குரியவர்கள், யாருடைய வழிபாட்டுக்குள்ளும் யாரும் எங்கே நுழைந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துவதில்லை. இந்த மார்க்கத்தில் இஸ்லாம் சொன்ன அழகிய வார்த்தை தத்துவத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அந்த வசனம் என்னமோ ஓங்கி அடிக்குதுன்னு. சமூக நல்லிணக்கத்திற்கான தெளிவான சூரா எந்த சூரா? குல்யா ஐயுல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அன ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. கடைசியா லக்கும் தீனுக்கும் வலிய தீன். எமக்கு தந்திருக்கிற சாசனத்தின் அடிப்படையில், இந்த தேசம் எனக்கு வழங்கியிருக்கிற மத சுதந்திரத்தின் அடிப்படையில், வணக்க வழிபாட்டின் அடிப்படையில் எனக்கான கொள்கை எனக்கு, அன்பு சகோதரா உனக்கான கொள்கை உனக்கு. யாரும் எதையும் விமர்சிப்பதோ எதையும் பேசுவதோ எந்த காலமும் அவசியமில்லை. எங்களுக்கு கோயில் ஒருபுறம் இருந்தால் அங்கே அவர்கள் வணங்க சொல்கிறார்கள், தேவாலயம் இருந்தால் அன்பு கிறிஸ்தவர்கள் அங்கே வணங்க சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் என்றால் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். எங்கேயும் எந்த குழப்பமும் இல்லை. மிக தெளிவாக காலமாக நல்லிணக்கத்தை, சமூக உரிமையை, சம உரிமையை, சம அந்தஸ்தை எல்லோருக்கும் உண்டானதை கொடுத்து வாழ்கிற அற்புதமான மாநிலம் தமிழகம். ஆனால்
ஒரு சிலர்களுடைய செயல்பாட்டினால் ஒரு சில வேதனைகளை போன்று தெரியும். ஆனால் உண்மையிலேயே அழகிய முறையில் கலந்துரையாடலை செய்வது காலத்தின் கட்டாயம். என்னுடைய தனிப்பட்ட நான் யோசிச்சு பார்த்ததில்ல, ரொம்ப சிம்பிள். நம்ம என்னெல்லாமோ பேசுகிறோம். அடிப்படையில் மார்க்க அழைப்பு பணிகள், சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகள், அழகிய முறையில் கலந்துரையாடுதல், உரையாடக்கூடிய பண்புகள், இவையெல்லாம் குறைந்து போயிருக்கிற காலகட்டத்தில் வாழ்கிறோம். அமர்ந்து பேசி ஒருவருக்கு மத்தியிலே அன்பான கருத்தை பரிமாறக்கூடிய அழகிய மார்க்க சமய உரையாடல்களை ஒருத்தருக்கு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிந்துணர்வுகள் இந்த காலத்தின் அவசியம். அது நிச்சயமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பேற்பட்ட சிறந்த அடிப்படை நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த நல்லிணக்கத்தை பேணினால் எவ்வளவு பெரிய சிறந்த அன்பை நன்மையை கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எந்த சமூகம் நல்லிணக்கத்தை சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ, வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிமூன், சீர்திருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்க என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், அவன் வேலையை பார்க்கட்டும், இவர் வேலையை பார்ப்பார். அப்படி இல்லை. பிரச்சனைகளை சரியான அமர்ந்து சீர்திருத்தம் ஏற்படக்கூடிய கூட்டம் இருந்தால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் உடனே அழித்து விட மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சூரா 11 அத்தியாயத்துடைய 117 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைசல் கல்லாப் அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு யாராவது பொய் பேசினால் அந்த பொய் அல்ல. இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய்யை சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது பொய் அல்ல. இணக்கத்தை ஏற்படுத்தினால் லா யுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், இணக்கத்தை ஏற்படுத்தவருடைய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீணாக்கவே மாட்டான். இணக்கத்தை ஏற்படுத்தணும், நல்லிணக்கங்களை சரியாக உருவாக்கணும், புரிந்துணர்வை சரியாக ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பை விட, ஒசியாம் நோன்பை விட, சதக்காவை விட, தொழுகையை விட, ஒரு சிறப்புக்காக வேண்டி சொல்றாங்க இந்த வார்த்தையை. அல்லாஹ் ஹுபீருக்கும், ஒரு சிறந்த நன்மையை நான் சொல்லட்டுமா? சிறந்த நன்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். பலா சொல்லுங்க. கால் சலாஹு ذاتல் பைன் வ ஃபஸாத் ذاتல் பைன், ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ரெண்டு குழுவுக்கு மத்தியில் ஏற்படுத்துவது அமல்களிலே சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரிஞ்சா பிரியட்டும், அடிச்சா அடிச்சுக்கட்டும், இது ஒரு முஸ்லீம் எதிர்பார்க்க மாட்டான். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாருங்க. ஒரு முஸ்லீம் தன்னை சரியான இடத்துல நிற்கிறான், எங்கேயும் பேச மாட்டான், எங்கேயும் கருத்துக்களை பேசிட மாட்டான், எங்கேயும் விதண்டாவாதம் பண்ண மாட்டான், என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். ஆனால் ஒரு முஸ்லீம் மற்ற எல்லா மக்களை விட இஸ்லாஹ் என்ற சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்தது தெரியுமா? ரெண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல். ஆனா பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? முற்றிலுமாக ஃபசாதை ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுத்துதல். அந்த குழப்பம் அவனை மட்டும் அழிக்காது, ஹாலக்கு தீன் எதை அழிச்சிருது? மார்க்கத்தை அழிச்சிருது. அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுறாங்க. குழப்பம் ஏற்படுத்துதல் மார்க்கத்தை அழிச்சிருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே அழிவை நோக்கி செல்லாமல் சீர்திருத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்பேற்பட்ட சீர்திருத்தத்தை செய்வது காலத்தின் கட்டாயம். இப்போது என்னை நீங்கள் ஹுதைபியாவுக்கு அழைத்தாலும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, ஹுதைபியா முடிஞ்சு, ஹுதைபியா மாதிரி சமாதான ஒப்பந்தம் இப்போது நடந்தாலும் இந்த முகம்மது எந்த சபையிலையும் கூப்பிடுங்க, அப்படிப்பட்ட அழகிய ஹுதைபியா போன்ற ஒப்பந்தத்தை, நல்லிணக்கத்தை, அழகிய உடன்படிக்கையை இடுவதற்கும், அப்படிப்பட்ட உடன்படிக்கை கலந்து கொள்வதற்கும், அந்த உடன்படிக்கை கட்டுப்பட்டு நடக்குவதற்கும் இந்த முகம்மது தயார். மாஷா அல்லாஹ். எப்பவும் வாழ் பேசாதில்ல, எடுத்தா விட்டுறா, உட்கார்ந்து பேசினாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 6 ஹுதைபியால. எப்படிப்பட்ட விஷயம்? போயிட்டு வா, அடுத்த வருஷமா 3 வருஷம் கழிச்சு மதீனாலேருந்து அடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வாழ் கொண்டு வரக்கூடாது, நிராயுதபாணியா வரணும். அடுத்து 3வது மக்கால் யாரா மதீனாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பிடணும், மதீனாவில் யாரா மக்கா வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம், எல்லாத்துக்கும் ஓகே. மாஷா அல்லாஹ். அழகிய ஒப்பந்தம், அழகிய உடன்படிக்கை, நல்லிணக்கத்தை மேற்கொண்டார். 2 ஆண்டில் மாஷா அல்லாஹ் 6 ஹுதைபியா, 8ஆம் ஆண்டு ஹிஜ்ரி ஃபத்தஹே மக்கா. எது மக்கா வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வெற்றி கிடைக்கும், நீங்க பதட்டப்பட வேண்டியதில்லை, ரொம்ப தேவை. நீங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க, சகோதர வாஞ்சோடு நடங்க. ஆனால் கொள்கைக்கு பஞ்சாயத்து வர்ற மாதிரி, அகீதாவில் கை வைக்கிற மாதிரி அப்படி ஒரு சொல்கை, அப்படி ஒரு நல்லிணக்கத்தை இல்லாம, மார்க்கம் சொல்லி தந்த அழகிய எவ்வளவோ நல்ல இணக்கங்கள், நல்ல வழிகள் இருக்கிறது. அவைகளை தேர்ந்தெடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டும். எனவே இஸ்லாம் வரவேற்கக்கூடிய அற்புதமான இந்த காரியங்களை, நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அறிஞர் பெருமக்கள், சரியான மூத்த அறிஞர்கள், சிந்தனை உள்ள நல்ல தலைவர்கள் அமர்ந்து அழகிய முறையில் கலந்துரையாடுதல் காலத்தின் கட்டாயம். வடக்கே கலந்துரையாடல் கிடையாது, எதேச்சதிகார போக்கு,
சிந்தனைகளை முழுக்க இரத்தத்தில் தூவப்பட்டது. முஸ்லீம்கள் என்றாலே பாவிகள், எதிரிகள், சொத்தை அபகரிக்க வந்தவர்கள், கோயிலை இடித்துத்தான் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார் என்ற கேவலமான நச்சு விதைகளை அங்கே விதைக்கப்பட்டது. இந்த மண் அப்படிப்பட்ட மண் அல்ல. இது தெளிவாக சரியான புரிந்துணரக்கூடிய நல்லிணக்கத்திற்கான பூமி தமிழகம். எனவே சரியான முறையில் அமர்ந்து அழகிய முறையில் பேசுகிற அற்புதமான மக்களை ஒன்றிணைக்குவது காலத்தின் கட்டாயம். அது எனக்கு மட்டுமல்ல, பாசத்துக்குரியவர்களே, பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கும் அவசியம். 1-2 சில்வண்டுகள் தப்பாக தவறுமாக ஏசினால் பேசினால் அதை கண்டுகொள்ளாமல் மடையர்களை முட்டாள விட்டுத்தள்ளு, நல்லவர்களை கைகொள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் அழகிய உபதேசத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நல்லிணக்கம் மேற்கொள்வோம். தெளிவான பாதையில் நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போவோம் என்று கூறி என் முதலுரை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஷாபானுடைய மாதத்துக்கு பற்றியெல்லா சொல்ல வேண்டிய செய்தி. இவ்வளவா நோன்பு வைப்பாங்க ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஷாபான் நோன்பு வைப்பாங்களாம். விட்டா நோன்பே ரசூலுல்லாஹ் வைக்கல போல தெரியுத என்று சொல்லக்கூடிய நோன்பை விடவும் செய்வாங்க. அப்போ முடிந்தால் நஃபிலான நோன்புகளை வைக்கலாம். இத்தனை தான் கணக்கு கிடையாது. ஆனால் அந்த ஷாபான் என்ற பேரில் 3 யாசீனை ஓதுவது, அன்றைக்கு மட்டுமே கபருக்கு சென்று ஜியாரத் செய்வது, அன்றைக்கு மட்டுமே பராத் என்ற இரவு அந்த மாதத்தில் வந்து அதை ஒரு கொண்டாடுவது, இது மார்க்கத்தில் ஒரு காலமும் சொல்லித்தரப்படாத பிதாத். அதே நேரத்தில் ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக ரமலானை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அந்த ரமலானுக்காக 1 மாதத்துக்கு முன்பே தயாராகுங்கள். அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க, வெல் ப்ரிப்பேர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தையே தயார்படுத்த 1 மாதத்துக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் தயார்படுத்துகிறார்கள். அதிலே பராத் நோன்பு என்ற ஒரு நோன்போ அதுக்கு ஒரு வணக்கமோ ஒரு எதுவுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த செயல் என்ன செயல் சொல்லுங்க பார்ப்போம். பராத் ஷாபானில் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? எதெல்லாம் போன வருஷம் ரமலானில் ஃபர்து நோம்பில் மிஸ் பண்ணீங்களோ அந்த விடுபட்ட நோம்பை ரசூலுல்லாஹ் எதில் கலா பண்ணுவாங்க? ஷாபானில் கலா பண்ணுவாங்க. எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்தால் இருந்தால் வரக்கூடிய இந்த ரமலானுக்கு முன்பே ரசூலுல்லாஹ் ஷாபானிலேயே விடப்பட்ட ஃபர்தான நோன்பை கலா செய்கிற அற்புதமான மாதம் இது ஷாபான் மாதம். அப்படி இருந்தால் இந்த ஷாபானை அதற்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்த சொன்னார்கள். மௌத்தாயிட்டுன்னு சொன்னால் இந்த விட்ட ஃபர்தான நோன்பு அடுத்த ரமலான் வந்துடுது, பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். எனவே வேறு பிதாத் அனாச்சாரங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. கபரை ஒரு நாள் மட்டும் ஜியாரத் செய்யாதீங்க. எப்பமெல்லாம் நீங்கள் கபருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்கிற கபர் எந்த கபரு? இந்த ஏர்வாடி பாதுஷாவோ நாவூர் அல்ல, என் தாய் தந்தை என் சொந்த உறவு என் குடும்பம் மரணித்த பொது ஜனாசாவுடைய மையவாடிக்கு சென்றீர்களா? செல்லுங்கள். அந்த பொது கபர்ஸ்தானுக்கு சென்று துவா செய்து அழுவோம், நம் முன்னோர்களுக்கு துவா செய்வோம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாள் என்ற ஒரு மாதம் ஒரு இரவு என்பது இல்லை என்பதை தெளிவுபடுத்தி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. பாவங்களை மன்னித்து அவனுடைய தூய பாதையிலும் அவன் ஹபீப் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்வை எல்லாம் அமைத்து தருவானாக. தெரியாமல் சில பாவங்களை செய்வோம். நீ சரியில்லடா, நீ தப்பு செஞ்சிட்ட, நீ யார் தெரியுமில்ல, குற்றவாளி அப்படிலாம் யாரை இந்த பூமியில் கார்னர் பண்ணுவதற்கு அப்துல் காதர் மன்பை தயாராக இல்லை. நீங்கள் என்ன சொல்வதற்கோ உங்களை நான் சொல்வதற்கோ தயாராக இல்லை. தவறு என்பது பொதுவாக எங்கேயும் ஏற்படும், குடும்பத்தில் ஏற்படும். ஒரு குடும்பமாக மாஷா அல்லாஹ் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பார்வைதான் உங்களுக்கும் எனக்கும். தவறை திருத்தினால் உடனே மன்பை திருத்துவதற்கு தயாராகுவேன். அப்படிப்பட்ட அழகிய பண்பை இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர வேண்டும். ஆனால் மார்க்கத்துடைய விழுமங்களை கொஞ்சம் கூட பின்பற்றாமல் சர்வசாதாரணமாக இருக்கிற சமுதாயமே, நீ மிக தெளிவாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌத்துக்கு முன்னால் ஷிர்க்கை விட்டும் பாவத்தை விட்டும் பிதாத்தை விட்டும் மீண்டு குர்ஆன் சுன்னா இந்த 2ஐ தவிர அற்புதமான வழிகாட்டுதல் வேறு எதிலும் இல்லை என்பதை புரிந்து இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.